Hi everyone, this is Arul from Thangamuthu IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் சொன்னா ரெகுலரா நம்ம டிஎன்பிசி ஏஇ 2026க்கான பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே வந்து சார் டெஸ்ட் முடியுதுன்னா அன்னைக்கே டிஸ்கஷன் கொடுத்தா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்து காலையில் டெஸ்ட் வந்து 6 o'clock நீங்கள் உங்கள் குரூப்பில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க. 6:30க்கு வந்து 6:30 or 7 o'clock உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் வீடியோவும் நம்ம யூடியூப் லிங்க்ல வந்துடும். நீங்கள் ஃபர்தராக வந்து டெஸ்ட் முடிக்கிறீங்க, ஆன்சர் கீ இன்னும் வராது. டெஸ்ட் முடிச்ச உடனே டெஸ்ட் டிஸ்கஷன் பார்த்து அதுக்கான ஆன்சர் கீ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு மார்க் எவ்வளவு அப்படிங்கறத அப்டேட் பண்ணுங்க. இந்த மாதிரி போகும்போது அந்த மார்னிங் செஷன்லயே உங்களுக்கு ஃபுல்லா முடிஞ்சிடும். ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க, ஒரு 2 hours படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்றீங்க, அட்டன் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கான டிஸ்கஷன் பாக்குறீங்க, ஒரு ஃபுல் கோர்ஸா வந்து ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி ரெகுலரா போனோம்னா நமக்குமே வந்து ஈஸியா இருக்கும்பா. ரெகுலரா நான் தரதுக்கு ஃபாலோ பண்றேன், நீங்களும் வந்து அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. வாங்க டெஸ்ட் டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். டெஸ்ட் நம்பர் 7க்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். டெஸ்ட் போர்ஷன் என்ன, கான்கிரீட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங், மிக்ஸ் டிசைன் அண்ட் அட்மிக்சர்ஸ், இதான் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the separation of coarse aggregate from the mortar during handling or placing is known as. அதாவது கான்கிரீட் மார்ட்டர் வந்து பிளேஸ் பண்ணும் போதோ அல்ல ஹேண்டில் பண்ணும் போதோ அதுல இருந்து கோர்ஸ் அக்ரிகேட் மட்டும் செப்பரேட்னா பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா செக்ரிகேஷன். பிரிஞ்சு வரதுக்கு என்ன பேரு, செக்ரிகேஷன் அப்படிங்கிறது. வேற எதுவுமே இல்ல. இந்த செக்ரிகேஷன் அப்படிங்கிறது எதனால நடக்குது அப்படின்னா நான் யூனிஃபார்மா இருக்கிறதுனால தான் வந்து செக்ரிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது கான்கிரீட்ல. ஓகேவா. அதே ப்ளீடிங் அப்படின்னா என்ன, ப்ளீடிங் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்ல, செக்ரிகேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த கான்கிரீட். கான்கிரீட்ல இருந்து வாட்டர் கண்டென்ட் பிரிஞ்சு வரதுக்கு ப்ளீடிங் சொல்லுவாங்க. அதே இது கோர்ஸ் அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் இதெல்லாம் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க, செக்ரிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. இல்ல அப்படின்னா ப்ளீடிங் இன்னொன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது கான்கிரீட் கியூப் மோல்டுல போடுவோமா, மோல்ட்ல கான்கிரீட் போடுவோம். கான்கிரீட் போட்ட உடனே அதோட சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்க ஸ்டே ஆயிடும். அது வாட்டர் கண்டென்ட் மட்டும் மேல கான்கிரீட்டோட கோர்ஸ் அக்ரிகேட் எதுவுமே தெரியாம மேல ஃப்ளோட்டிங் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, ப்ளீடிங் சொல்லுவாங்க. ஓகேவா. அதே ஸ்டேட்மெண்டா சொன்னோம்னா செக்ரிகேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த கான்கிரீட் அப்படின்னு சொன்னாலும் ப்ளீடிங் சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஒரு கான்கிரீட்டோட மேல டாப் சர்ஃபேசஸ்ல வரதுன்னு சொல்லுவாங்க, ப்ளீடிங் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல அவங்க கான்கிரீட் போட்டோம்னா மேல வந்து தண்ணி கொடுத்துருக்கோம்ல, அதான் சொல்லுவாங்க ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே க்ரீப் அப்படின்னா என்ன, க்ரீப் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்ல, ஒரு டிஃபர்மேஷன், அதாவது ஸ்ட்ரெயின் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் இருக்கு, அதுல கார்னர்ல ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. ஓகேவா. அந்த ஒரு லோடு கான்ஸ்டன்ட் லோடு ஆக்ட் ஆகும் போது இந்த லோடுனால என்ன ஆகும், இதை ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுக்கலாமா, இதான் ஸ்ட்ரெஸ். அப்ப அது ஆக்ட் ஆகும் போது நார்மலா ஒரு டிஃபார்மேஷன் நடக்கும். அந்த டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா. நார்மலா என்னது, ஒரு டிஃபார்மேஷன் நடக்கும், அதான் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின்னா வேற எதுவுமே இல்ல, சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். நார்மல் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டே கிடையாது. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் போது ஒரு சேஞ்ச் இன் லென்த் நடக்கும், இந்த டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். இதே இது 1 hour நடக்கும் வச்சுக்கோங்களேன், அதே ஒரு 3 hours அப்படின்னா கூட கொஞ்சம் டிஃபார்ம் ஆயிருக்கும். அதே ஒரு 7 days அப்படின்னு வச்சுன்னா அதிகமா இருக்கும். அதே 1 year அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த இதா இருக்குல்ல, இதான் வந்து கிரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க கிரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எதுவுமே இல்ல. ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னா வேற எதுவுமே இல்ல. ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னா வால்யூம் சேஞ்சஸ். நார்மலா கான்கிரீட்ல வந்து வாட்டர் கன் ஃபுல்லா வந்து போயிடுச்சு வால்யூம் சேஞ்ச் ஆகும்ல, அதாவது கான்கிரீட் பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க ஒரே ஒரு பாயிண்ட்னா வால்யூம் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்க்கும் போதே பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து பார்த்துருவோம்பா. ரெண்டாவது கொஸ்டின், ப்ளீடிங். ப்ளீடிங் இன் கான்கிரீட் இஸ் a form of segregation. நார்மலா பார்த்தோம் ப்ளீடிங் என்ன பார்த்தோம், ப்ளீடிங்னா அதாவது செக்ரிகேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த கான்கிரீட். கான்கிரீட்ல இருந்து வாட்டர் வந்து பிரிஞ்சு வரதுன்னு சொல்லுவாங்க, ப்ளீடிங் சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு கான்கிரீட் மோட்ல பண்றோம் அப்படின்னா சாலிட் பார்ட்டிகல் தான் அடியில போயிடும், மேல வந்து வாட்டர் வந்து ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ப்ளீடிங் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது அப்போ வாட்டர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த டாப் சர்ஃபேஸ்ல வரதுன்னு சொல்லுவாங்க. இதுல வேற என்ன பார்த்தோம், செக்ரிகேஷன் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட்னா கோர்ஸ் அக்ரிகேட் கான்கிரீட்ல பிரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க, செக்ரிகேஷன். கிரீப் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது, ஸ்ட்ரெயின் டிஃபார்மேஷன் தான் சொல்லுவாங்க. அதே ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னு சொன்னா வால்யூம் சேஞ்சஸ். எல்லாத்தையுமே அப்படியே அகைன் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், the workability of concrete is most significantly influenced by workability வந்து எதை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி இருக்கும் சொன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. கண்டிப்பா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பேஸ் பண்ணியிருக்கோம்.
அதாவது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஒர்க்கபிலிட்டி. இதுவுமே கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒர்க்கபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒர்க்கபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். இதுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் பேஸ் பண்ணியும் ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் கரெக்ட். சேஃப் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் அக்ரிகேட் இதை பேஸ் பண்ணியும் ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எல்லாமே வந்து ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றது. ஆன்சர் டி. Fourth question. The slum test is a most common field test to measure. Slum test எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஒர்க்கபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக, கன்சிஸ்டன்சி ஆர் ஒர்க்கபிலிட்டியா கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். ஸ்லம் டெஸ்ட் அப்படின்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்லம் டெஸ்ட் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, அது ஒரு ஸ்லம் கோன் வந்து வச்சிருப்பாங்க. ஸ்லம் கோன் வச்சிருப்பாங்க. இதோட பாட்டம் டயாமீட்டர் எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். டாப் டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட ஹைட்டு 30 சென்டிமீட்டர் இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரீட் வந்து தேவையான காங்கிரீட் என்ன பண்ணுவாங்க, 4 லேயர்ஸா வந்து ஃபில் பண்ணுவாங்க. எத்தனை லேயர்? 4 லேயர்ஸா ஃபில் பண்ணுவாங்க. அது ஒரு லேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 25 டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை காம்பாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 4 லேயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது 2 ஹேண்டில் இருக்குமா, அந்த ஹேண்டில பிடிச்சி நம்ம எடுத்தோம்னு சொன்னா அது வந்து கரெக்டா எதுவுமே நோ சேஞ்சஸ், எதுவுமே சேஞ்ச் ஆகாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது 0ன்னு சொல்லலாம். எதுவுமே சேஞ்ச் ஆகாம 0ன்னு சொல்லலாம். இது வந்து என்ன ஆச்சுன்னா இதுல வந்து நோ ஒர்க்கபிலிட்டியே இருக்காது. இது வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபெயிலியர். அதே இது ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லா நாம எடுத்த உடனே ஃபுல்லா தரமடுத்து போயிடும். அப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவுமே ஃபெயிலியர். அதுல வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இது 0 அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால தான் இது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா வாட்டர் அதிகமாச்சுன்னா எடுத்த உடனே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? அதே ஸ்லம் வந்து கொஞ்சம் சாஞ்சு இருந்துச்சு அப்படின்னா சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சியர்னா என்னது? நார்மலா அப்படி இருக்கிற கோன் இப்படி இருக்கா, இப்படி இருக்கிறது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இப்படி இருந்துச்சு அப்படின்னா சியர்னு சொல்லுவாங்க. இது என்னது? இதுவுமே ஃபெயிலியர் தான், யூஸ் பண்ண முடியாது. இது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம இங்க 30 சென்டிமீட்டர் ஹைட் நம்ம வந்து டம்ப் பண்றோமா, டம்ப் பண்ணிட்டு இதே டிஸ்டன்ஸ்ல அது குறைஞ்சு இருந்துச்சு. அது எவ்வளவுன்னா 40 mm இருந்து 120 mm வரைக்கும் போச்சு அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்லுவாங்க, சக்சஸ்ஃபுல்லா நம்ம காங்கிரீட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இதுக்குமே காங்கிரீட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. Fifth question. For concrete with very low workability or dry mixers, which test is most suitable? அதாவது காங்கிரீட்டோட ஒர்க்கபிலிட்டி லோவா இருக்கும் போது ட்ரை மிக்ஸ் அப்போ என்ன ஒர்க்கபிலிட்டி டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நார்மலா விபி கன்சிஸ்டோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட் தான். இதுல வந்து ஒர்க்கபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 4 டெஸ்ட் இருக்கு. ஸ்லம் டெஸ்ட், காம்பாக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட், விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட், ஃப்ளோ டேபிள் டெஸ்ட். இது 4மே ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறது தான். ஸ்லம் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபீல்ட்ல கண்டுபிடிக்கிறது. காம்பாக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது மிஷின் மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து காம்பாக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது லோ ஒர்க்கபிலிட்டி அல்லது ட்ரை மிக்ஸ் அப்போ கண்டுபிடிக்கிறது. ஃப்ளோ டேபிள் டெஸ்ட் காமனா நம்ம இருக்கிறது தான். Sixth question. The standard size of concrete cube for the compressive strength test as per IS 516. அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் கியூப் சைஸ் எவ்வளவு இருக்கும்னு சொன்னா as per IS 516 படி 150 கிராஸ் 150 கிராஸ் 150 லென்த், பிரெத், டெப்த் இதெல்லாமே எவ்வளோ 150 mm வந்து இருக்கணும். ஆன்சர் பி, பாம்பே. Seventh question. The ratio between the 28-day strength of cylinder and cube approximately. Cylinder-ஓட as per code book படி 15% வந்து கியூப் வந்து அதிகமா இருக்கும்பா. அதான் மீன். இது வந்து கிரேட்டர் தான் அதிகமா இருக்கும். இப்போ நார்மலா என்ன கேட்காங்க, ரேஷியோ பிட்வீன் சிலிண்டர் அண்ட் கோன் தான் கேட்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 100% வச்சோம் அப்படின்னா இது 115%. அப்போ இது 100 பை சிலிண்டர் வந்து 100, சிலிண்டர் பை கியூப் கேட்டதுனால 115 வச்சுக்கலாமா? அப்போ 100ல எத்தனை 115 இருக்கு? 100ல 115 இருக்காது. அப்போ இது என்ன மீனிங், 100 115ஆல டிவைட் பண்ணணும். 100 115ஆல போகாது. அப்போ 0 வச்சு புள்ளி வச்சு இங்க 0 சேர்த்தணும். 1000ல எத்தனை 115 இருக்கும்? அப்ராக்சிமேட்டா 8 இருக்குமா? அப்போ ஆன்சர் வந்து 0.8 அப்படிங்கிறது ஆன்சர்.
Eighth question. Which test is used to find the modulus of rupture and the flexural strength of concrete? ரெண்டுமே ஒண்ணுதான், வேற எதுவுமே இல்லை. ஃபிளெக்சுரல் ஸ்ட்ரென்த்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா எதை கண்டுபிடிக்கணும்னா ஆன்சர் பி 3 பாயிண்ட் ஆர் சென்ட்ரல் பாயிண்ட் லோடிங் ஆன் பிரிசம். வேற எதுவுமே இல்லை, கண்டுபிடிக்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 பாயிண்ட் லோடிங் அல்லது சென்ட்ரல் பாயிண்ட் லோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. Ninth, the modulus of elasticity அது ஈஸின்னு சொல்லுவாங்க ஆஃப் கான்கிரீட் as per IS 456 2000 படி என்னன்னு கேக்குறாங்க. IS 456 2000 படி modulus of elasticity வந்து ஆன்சர் பி EC equal to 5000 root of FCK. இந்த FCK அப்படிங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் என்ன கிரேடோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். அதே இது என்ன ஆச்சுன்னா IS 456 1978 படி EC equal to 5700 root of FCK. நல்லா நோட் பண்ணணும், இங்க 2000 வந்துச்சு அப்படின்னா as per அப்டேட் பண்ணது 5000 அப்படிங்கிறது. அதே 1978 இருந்துச்சுன்னா 5700 இருக்கும். ரெண்டுமே மாத்திடாதீங்க, அந்த IS கோட் என்ன அப்படிங்கிறது தெளிவா பாத்துக்கோங்க. 10th question. The ultrasonic pulse velocity test is used to access. அந்த அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன ஆச்சுன்னா ஒரு ஹார்டன் கான்கிரீட்ல என்ன பண்ணுவாங்க அல்ட்ராசோனிக் வேவ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணாச்சுன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு வேவ் ஆகுதுன்னு பேஸ் பண்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த கான்கிரீட்டோட ஹார்ட்னஸ் அதுக்கப்புறம் வந்து ஹோமோஜினிட்டி அண்ட் இன்னர் டிஃபெக்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஹோமோஜினிட்டினா எல்லாமே யூனிஃபார்மிட்டியா இருக்கா, அது அக்ரிகேட் எல்லாமே வந்து யூனிஃபார்மிட்டியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இன்னர் டிஃபெக்ட்ஸ் வேற எதுவுமே இல்லை, அதுல வாய்ட்ஸ் இருக்கா, ஏர் பபிள்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து ஃபுல்லா செக் பண்ணி இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்றதா என்னது அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி செட். சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ரீபவுண்ட் ஹேமர் கண்டுபிடிப்பாங்க. அடுத்த 11th அதுதான் 11th question. The rebound hammer test or Smith hammer test is given idea about. அது எதுக்காக கண்டுபிடிப்பாங்க, நார்மலா சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே தான். ஓகேவா, நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ரீபவுண்ட் ஹேமர் அப்படிங்கிறது இருக்கும், அதுக்கு ஹார்ட்னஸ் சர்ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க அந்த ஹேமர் என்ன பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்படின்னா ஒரு சவுண்ட் கேட்கும். அதுல என்ன பண்ணுவாங்க எவ்வளவு வந்து ரீடிங் எடுத்துட்டு நார்மலா ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் அமைச்சுன்னா ஒரு ரீடிங் வச்சு மட்டுமே வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4-5 இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்ராக்சிமேட்டா ரீடிங் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை டைம் நம்ம எடுத்தோமோ டிவைட் பை, இப்போ 5 டைம்ஸ் எடுத்துட்டோம் டிவைட் பை 5 போட்டு ஆவரேஜ் என்ன வருதோ அதான் அந்த ஹார்ட்னஸ் சர்ஃபேஸோட ஹார்ட்னஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். Twelfth question. Grip in concrete is a time depends deformation that increases with decreases in the age of loading. Age of loading பொறுத்தா என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. வேற எதுவுமே இல்லை, கிரீப் அப்படிங்கிறது டிஃபார்மேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Thirteenth question. What is the approximate Poisson ratio of concrete? Poisson ratio of concrete அப்படிங்கிறது 0.1ல இருந்து 0.2. நார்மலா பாய்சன் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது நார்மலா வச்சுக்கலாம். ஒரு பால் இருக்குன்னு அப்படி வச்சுக்கலாமா, ஒரு பால் இருக்கு, அந்த பால்ல இப்படி ஆக்ட் ஆகும்ல, இதான் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. லேட்ரல் ஸ்ட்ரெயின், சரியா, லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. இது பால்ல வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் பண்றோம் சொன்னா அந்த பால் என்ன ஆகும், இது ஃபுல்லா இப்படி அமுங்கி இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இதுதான் என்ன சொல்லுவாங்க லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. நம்ம லேட்டரலா கொடுக்கும் போது லாங்கிடியூடலா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப இதுக்குள்ள ரேஷியோ தான் என்னது பாய்சன் ரேஷியோ அப்படிங்கிறது. வேற எதுவுமே இல்லை, சிம்பிளா ஒரு பால் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பால் என்ன பண்ணுவோம் லேட்டரலா ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் லாங்கிடியூடலா எக்ஸ்பேண்ட் ஆகுமா பால், இமேஜின் பண்ண முடியுதா, எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படிங்கிறது என்னது அதான் சொல்லுவாங்க. அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது பாய்சன் ரேஷியோ சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரிங்கேஜ் இன் கான்கிரீட் பிரைமரிலி டியூ டு ஸ்ட்ரிங்கேஜ்னா வால்யூம் சேஞ்ச், அப்ப லாசஸ் ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் த ஜெல், அவ்வளவுதான், வேற எதுவுமே வராது. மாய்ஸ்சர் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகும், ஒரு நார்மலா கான்கிரீட் இருக்கு, அந்த கான்கிரீட்ல வாட்டர் கண்டென்ட் போயிடுச்சுப்பா, அப்ப அது கொலாப்ஸ் ஆகும், அதோட சேஃப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் வந்து வால்யூம் சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க. 15th question. The compressive strength of concrete dash with an increase the water cement ratio. Compressive strength வந்து decreases with the increase the water cement ratio.
water cement ratio is indirectly proportional to the compressive strength. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே என்ன பார்த்தோம், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஒர்க்கபிலிட்டி. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாச்சு அப்படின்னா ஒர்க்கபிலிட்டியும் அதிகமாகும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கம்மியாச்சு அப்படின்னா ஒர்க்கபிலிட்டியும் கம்மியாகும். இதுல என்ன, இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாச்சு அப்படின்னா அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கம்மியாச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Sixteenth question, in mixed design the target mean strength is calculated as target mean strength சொல்லுவாங்க. FCK plus 1.65 sigma. FCK அப்படிங்கிறது classic compressive strength, sigma அப்படிங்கிறது standard deviations அதான் சொல்லுவாங்க. நார்மலா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது M10 and M15க்கு எவ்வளவு இருக்கும் சொன்னா 3.5 வந்து அப்ராக்சிமேட் நம்ம எடுத்துக்கலாம் as per கோட் புக் படி. அதே M20 and M25க்கு வந்து 4 வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா வந்து வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? M30 ல இருந்து to M55 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ M20 கிரேட் கான்கிரீட்னு கொடுத்துட்டு இதை வந்து டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். FCK equal to 1.65 சிக்மா. FCK அப்படிங்கிறது M20 அப்படின்னா என்னது, 20 வந்து கம்ப்ரஷன் நமக்கு தெரியும். அப்ப சிக்மாவோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதாவது கேட்கலாம் M20 M15 கால்குலேட் அப்படின்னா சிக்மாவோட வேல்யூ இருக்கணும் 3.5. M20 25 அப்படின்னா சிக்மாவோட வேல்யூ 4 எடுக்கணும். 30 to 55 அப்படின்னா சிக்மாவோட வேல்யூ 5 எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணா முடிஞ்சிச்சு. 17th question, the water content per cubic meter of concrete mix design primarily designed to water content எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க, நாமினல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட். இப்போ ஒரு கான்கிரீட் வந்து மோல்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னா அதுல பெரிய பெரிய அக்ரிகேட்டா இருந்துச்சுன்னா அங்க வாட்டர் கண்டென்ட் கம்மியா தேவைப்படும். அதே சின்ன சின்ன அக்ரிகேட்டா இருந்துச்சுன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமா தேவைப்படும். அப்போ நாமினல் சைஸ் ஆஃப் மேக்ஸிமம் சைஸ் அக்ரிகேட்டை பேஸ் பண்ணினா அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிற டிசைட் ஆகும். இது ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சிக்மா M20 M25க்கு 4. அது M10க்கும் M15க்கும் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. M10க்கும் M15க்கும் என்னன்னு பின்னாடி பார்த்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. M30 ல இருந்து M55 வரைக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 19th question, for severe exposure the minimum grade of concrete required for RCC. அதாவது சிவியர் அம்சம்னா M30 கான்கிரீட் தான் வந்து மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து யூஸ் பண்ணணும். மாடரேட் அப்படின்னா M25 யூஸ் பண்ணலாம். இதுக்குமே ஒரு சார்ட் இருக்கும், இது ஷார்ட்ஸா போடலாம். 20th question, which method is used for underwater concreting to prevent the washout? அண்டர் வாட்டர் கான்கிரீட்டுக்கு வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரெமி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெமி மெத்தட்னா என்ன சொன்னா அண்டர் வாட்டர்ல கான்கிரீட் போட போறோம் அப்படின்னு சொன்னா இங்க என்ன பண்ணுவாங்க, கிரெயின் வந்து இருக்கும், கிரெயின் இங்க இருக்கும். கிரெயின் மூலமா ஒரு பம்ப் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா ஹோல் பண்ணுவாங்க. இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கான்கிரீட்டா இதுல மிக்ஸ் பண்ணுவாங்க. இது ஹோல் பண்ணி வச்சுக்கோ, கான்கிரீட்டை மிக்ஸ் பண்ணுவாங்க. இது வழியா என்ன ஆகும், கான்கிரீட் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ. அதுக்கு இருந்து பைப் என்ன பண்ணுவாங்க, ட்ரெமி பைப்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுவாங்க. இதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அண்டர் வாட்டர் கான்கிரீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா பம்பிங் அப்படிங்கிறது நம்ம அபார்ட்மெண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஜூட் மெத்தட் அப்படிங்கிறது உள்ள ஃபவுண்டேஷன் ஒர்க் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மேல வந்து கொஞ்சம் மீடியம் லெவல்ல ஒரு 2 ஸ்டோரேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் மிக்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன கான்கிரீட் ஒர்க் யூஸ் பண்ணலாம். 21, கால்சியம் குளோரைடு ஆக்ட்ஸ் as a கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா கான்கிரீட்டோட கெமிக்கல் அட்மிக்சர், கெமிக்கல் அடிஷன் தான். அது வந்து கான்கிரீட்டோட டியூரபிலிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ரிடார்டர் அப்படிங்கிறதும் கெமிக்கல் அட்மிக்சர்ஸ், அது யூஸ் பண்ணோம் சொன்னா அதோட செட்டிங் டைம், அதோட ஒர்க்கபிலிட்டி இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஜிப்சம் அப்படிங்கிறது ரிடார்டர். ஜிப்சம் அப்படிங்கிறது adding cement due to the grinding of retarder. இது வந்து என்ன பண்ணும், அது செட்டிங் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 23, which admixture is used to improve the
காங்கிரீட் ரெசிஸ்டன் அகைன்ஸ்ட் த ஃப்ரீசன் தாயிங். ஃப்ரீசன் தாயிங்னா ஏர் என்டைனிங் ஏஜென்ட். ஃப்ரீசன் தாயிங்னா சுருங்கிறது விரியுது. அப்ப வந்து நம்ம சுருங்கம் விரியும் போது ஸ்டிங்கேஜ் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஏர் என்டைனிங் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சுகர் இஸ் நோன் அஸ் ஆக்ட் அஸ் அ ரிடார்டர். சுகர் அப்படிங்கிறது காங்கிரீட்ல வந்து ரிடார்டரா யூஸ் பண்ணுவாங்க. 25th question. The primary purpose of using super plasticizers is. Super plasticizers எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா to reduce the water content without losing the workability. அதாவது சூப்பர் பிளாஸ்டிசைசர் என்ன சொன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சாரி, ரெடியூஸ் த வாட்டர் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா ஒர்க்கபிலிட்டி எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நார்மலா இருக்கும் வாட்டர் கண்டென்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஒர்க்கபிலிட்டி பார்த்தோமா. அப்ப வந்து வாட்டர் கண்டென்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம ஒர்க்கபிலிட்டியை வந்து லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணோம் சொன்னா ஒர்க்கபிலிட்டி சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக ஆட் பண்றதா சூப்பர் பிளாஸ்டிசைசர் அப்படிங்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் பிளாஸ்டிசைசர் அப்படிங்கிறது ஒர்க்கபிலிட்டியில எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணும் போது. அதுக்காக ஆட் பண்றது சூப்பர் பிளாஸ்டிசைசர். தேங்க்யூபா. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்ஸ்க்கும் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வேட் ஷெட்லேயே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் 8th டெஸ்ட் 9/2/2026 மார்னிங் 6 o'clock உங்க குரூப்ல வந்துடும். கரெக்டா கொஸ்டின் பேப்பர் 6 o'clock வந்துடும். அதுக்கான டிஸ்கஷன் 6:30 or 7 o'clock உங்க குரூப்ல வந்துடும். டெஸ்ட் போர்ஷன் ஸ்டோன் மேசன்ரி, பிரிக் மேசன்ரி, ஆர்சிசி அண்ட் பிளாக் மேசன்ரி. மேசன்ரிஸ் ஃபுல்லாவே இருக்கு. 25 கொஸ்டின்ஸ் தான்பா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் என்னோட நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ ஸோ மச்.